சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, என்னுடைய சாட்சி அநேகர் கேட்டிருப்பீங்க. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை. ஒருவேளை இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனானால் நான் இயேசு விட்டு விலகி போயிருப்பேன். இன்னைக்கு 45 வயசு 46க்குள்ள கால் வைக்க போறேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனால் எனக்கு இயேசு வேணான்னு சொல்லி போயிருப்பேன். அவ்வளோ மோசமான ஒரு டாக்டரின், அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொல்லி காரி துப்புற அளவுக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு கோபம் வரும். இன்க்ளூடிங் மை சர்ச். நான் 3 சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லி காரி முகத்தில் துப்பலன்று கோபத்தில் பல நேரம் துப்பி இருக்கிறேன், பல நேரம் துப்பியும் இருக்கிறேன். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனடா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்த பொண்ணாமா சொல்லி பல தடவை. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன் ஆனால் உண்மையா சொல்லுவேன், ஐ would have been a backslided Christian. நான் பின்மாற்றம் அடைந்தவனாய் மாறி இருப்பேன். RSS BJP-னால அல்ல, கிறிஸ்தவத்தினால. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் என்னை ஆண்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. எனக்கு நோக்கத்தை காட்ட வேண்டிய சபை நோக்கத்தை காட்டவில்லை. எனக்கு நோக்கத்தை காட்ட வேண்டிய தகப்பன் நோக்கத்தை சொல்லிக் கொடுக்காத தகப்பன், தன் நோக்கத்தை பிள்ளைகளுக்கு போதித்து இதுதான் உன் வாழ்க்கை நீ செய்யணும் என்று அறிவில்லாம தாய், அறிவில்லாத தகப்பன், அறிவில்லாத சபைகள். யோசித்து பாருங்க, பர்பஸ் என்ன? இந்த பூமியில நீ கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறது பர்பஸ்னா நீ இங்க வர தேவையே இல்லை தங்கச்சி. இந்த பூமியில நீ பெரிய காஸ்ட்லி கார் வரணும்னு அவசியம்னா இந்த பூமியில நீங்க சர்ச்சுக்கு வர தேவையில்லை. இயேசு என்ற தெய்வமே உனக்கு தேவையில்லை. இந்த பூமியில நான் பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் பெரிய பெரிய பங்களா வாங்கணும் நீ நினைச்சினா நீ இயேசு என்ற தெய்வத்தை வணங்க தேவையில்லை. எவ்வளவு ஒரு பரிதாபம்! இவரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்துட்டு அல்லேலூயா சொல்றீங்களே. கோரா பண்ண தப்பு தானே நம்மள பண்றோம். நடுவுல கன்றுக்குட்டியை வைத்து விட்டு கர்த்தருக்கு பண்டிகையில் சொல்லி ஒரு கூட்டத்தை அழைத்தது பொருளாசை என்பதை கோரா காட்டவில்லை. உள்ளத்துல ஒரு பெருமை இருக்குது என்று கூட்டங்கள் காட்டவில்லை. உள்ளத்துல ஏதோ ஒரு காணிக்கை ஆசை இருக்குது என்பதை யாருக்கும் சொல்லாமல் கர்த்தருக்கு பண்டிகை பெரிய போர்டை போட்டுட்டு இன்னைக்கு எல்லா ஜனங்களை உள்ள கூப்பிட்டு வாங்க வேண்டியது வாங்கிட்டு, தின்ன வேண்டியது தின்னுட்டு, சுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சுகமா வாழ்ந்துட்டு அடிமைகளாக ஆடுகளை அடிமைகளாக ஏறி மிதிக்கிற சில தீர்க்கதரிசிகள், சில ஊழியர்கள் உண்டு.